அவரோட டிஎன்ஏல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த முகம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு முகம். பெரிய கார்லேருந்து வந்தால் பெரிய இடத்து பையனாக தெரிவார், ட்ராக்ஸ் டிஷர்ட் போட்டால் நம்ம பெரிய பையனாக தெரிவார். இந்த படத்துடைய கதாநாயகன் அதர்வா குரு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேலே கிடைக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேன் சைட்லேருந்து ஒரு மாலை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிஸி ஸ்கெடியூலில் மாதிரி சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அண்ட் முக்கியமாக 2 பேர் நிலாபாரதி அவர்களும் நம்ம கவின்மொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூபிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்றைக்கி டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹோல் டீம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. அண்ட் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. என் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஸோ மற்றபடி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. அதர்வா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன். அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல, என்ன டைட்டில் எதுவுமே சொல்ல. நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினச்சி உட்கார்ந்தேன். அப்போது உட்காரும் போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை, அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா ப்ளே பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே. ஏன்னா எனக்கு தெரியல, ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷா ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் நிமிஷா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட்டு. அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு. அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சி அழுகுற ஒரு ஷார்ட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும். பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு 3-4 மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு, எல்லா காஸ்ட் க்ரூ எல்லாம் செட் ஆகிறதுக்கு. பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எல்லாமே டக்குன்னு அமைஞ்சுது. ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர். மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார். நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டரை எழுதுனாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணதால அது என்ன ஆச்சு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக்குன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் ஆகட்டும், க்ரூ ஆகட்டும், அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம். மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது
அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு, எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்குது, நான் மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 5 நேம்ஸ் சொன்னார். இதுதான் அவங்க மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. 5 மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐ செட் ஓகே ஃபைன் சார், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாமே டக்குன்னு அமைஞ்சு 2 மாதத்துல நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான். அவர் இல்லாமல் நடந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அந்த பேஷனால தான் என்னன்னு தெரியல, எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது. அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்துல மற்ற காஸ்ட் ஆகட்டும், ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும். ஸோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம். ஸோ அண்ட் மற்ற காஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும். இவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம சுப்பிரமணியேஸ்வரர் சார். நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார். நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண்ணு மாதிரி இருந்தார், வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருந்தார். பட் யா, ஹேவிங் செட் தட் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவருது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், கதை எல்லாருமே எழுதலாம், பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை, ரொம்ப அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது. எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே we were so sure about what we were going to do. அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது. ஸோ அந்த விதத்தில் நான் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு, எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தருவேன், உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் 10 நாள் என்ன ஆக போகுது தெரில, ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். பட் என்னமோ தெரியல, ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது, ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு காதலன் காதலி மேலே வைக்கிற நம்பிக்கை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு மனைவி அவங்க கணவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ். அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிஎன்ஏக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் அந்த விதத்தில் ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புகிறேன். அண்ட் 20th படம் ரிலீஸ் ஆகுது, எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆகிடும் 20th அப்புறம். ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும்னு. அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார், சண்முகமூர்த்தி சார் ஆகட்டும், ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும், அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் மேலே வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் சொல்லி ஆகணும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார். அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு வளர்த்து விட்டுறாரு சந்தோஷ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் அவங்கக்கிட்ட இல்லை யார்கிட்ட போய் ப்ளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டாக ரொம்ப நம்புகிறேன். ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆயிரும் 20th அப்புறம். ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஃபேமிலிஸோடு வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.